Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டங்ஸ்டன் சுரங்க விஷயத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சுணக்கமா இருந்தாங்க. அதான் அவர் எடப்பாடி கேட்டது கரெக்ட் தானே சார்? 10 மாசம் ஆமா, அது கேட்கறது கரெக்ட் தான் சார். அவர் முதல்வர் முகமே சரியில்லை. எடப்பாடி கேட்கறதுக்கு துரைமுருகன் திருப்தியான பதிலே கொடுக்கல சார். துரைமுருகன் வந்து பதட்டம் அடைஞ்சிட்டாரு முதல்வர். அவரு உடனே அவர் உச்சகட்டமா அவர் போயிட்டார். யாரு? முதல்வர். ஐயா, நான் பதவியில இருக்கிறேன், இது வராது, நான் அப்படி அது வந்ததுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன். உச்சகட்டமா அது வேண்டியது. எடப்பாடி திரும்ப கேட்கிறாரு. அது வேண்டியதே இல்லை. நான் கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சொல்றேன், அந்த உச்சகட்ட உறுதிமொழிக்கு வந்து இவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. துரைமுருகனுக்கு வயசாயிடுத்து, அவரால் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் இந்த சமயத்துல வந்து ரிசைன்மெண்ட் போறது அவருக்கு நல்லது. அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு அனுப்புறாரு. அரசியல் பேசுறீங்க, அம்பேத்கரை பத்தி தானே பேச சொன்னாரு. நீங்க அரசியல் பேசுறீங்க, நீங்க மன்னராட்சியை சொல்றீங்க, ஊழல் ஏன்னு சொல்றீங்க. அதை அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து பாஜகவோட அஜெண்டா தான் அவர் அஜெண்டா. திமுக கூட்டணி வந்து இவ்வளோ இதே மாதிரி காம்பாக்டா இருக்கு. இந்த பிளான்ல விஜய் இருக்காரு சார். அப்ப விஜய் பிஜேபி படால எப்படி சார்? அவர் வந்து விஜயை தூண்டி விட்டு நீங்க அதிகாரத்துல பங்குன்னு பேசுங்க, அப்பதான் விடுதலை இவங்களை பிசிகா இழுக்க முடியும்னு சொல்லி தான் அவர் பேசுறாரு. மன்னராட்சிக்கு வேலை பார்த்ததே அவர் தானே. மன்னராட்சிக்கு நீங்க தரகு வேலை பார்த்துட்டு இங்க வந்து நீங்க இப்ப குறை சொன்ன என்ன அர்த்தம்? ஆதவோட குரல் தான் வந்து தொண்டர்களோட குரலாம். தொண்டர்கள் வந்து இவ்வளோ வருஷ காலம் தொண்டர்கள் வந்து திருமாவோட இருக்காங்க சார். வெறும் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆதவ நம்பி அப்போ போவாங்க பின்னாடி. அதானே சூரிய சக்தி மின்சாரம் அதானிட்ட வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. தரமற்ற நிலக்கரை எடுத்து நம்ம தமிழ்நாட்டு மின்சாரத்துக்கு வித்துருக்காங்கல்ல அதானி, அதை யார் விசாரிக்கிறது? அதெல்லாம் விசாரிக்கலாம்ல. அப்ப இதுக்கு நடுவில் இருக்கிற மிஸ்ஸிங் லிங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு யூகிக்க வேண்டியதுதான். கண்டிப்பா அவர் சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு. அவரு யாரு? முதல்வர் சந்திக்கலன்ட்டாரு. நம்ம அதை ஏத்துக்கிறோம். நீங்க யார் சந்திச்சாரு? அவர் யாரை சந்திச்சாரு? 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவை நேற்று முன்தினம் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நீக்கியிருக்காரு. இடைக்காலமா 6 மாத இடைக்காலமா நீக்கியிருக்காரு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா திமுக உறவை வெளிப்படுத்தும் விதமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு, போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சார், அவரோட பிளான் தான் என்ன? அவரோட பிளான் ரொம்ப தெளிவான பிளான். அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் வியூக வகுப்பாளர். ஓகே, ரைட்டு, அது இருந்து போங்க, உங்கள் தொழிலாக இருக்குது. நீங்கள் 21 திமுகவுக்காக வேலை செஞ்சீங்க, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தீங்க, அந்த டீமில் ஐபேக் டீமில் நீங்கள் இருந்தீங்க, வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் ஓகே, உங்கள் தொழில்ன்ற முறையில் கரெக்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விசிகாவில் வந்து சேர்றீங்க. ஆமாம், நீங்கள் விசிகாவில் சேர்ந்த உடனே உங்களுக்கு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த திருச்சி வெல்லும் ஜனநாயகம் அந்த மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க, அவங்க மது ஒழிப்பு மாநாடு, அதெல்லாம் ஆக்டிவாக செயல்படுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. ஆனால் அப்போவே அதிருப்தி இருந்துச்சுல சார் கட்சிக்குள்ளே, மூத்த நிர்வாகிக்குள்ளே வந்தோன்னு எப்படிங்க துணை பொதுச் செயலாளர்? அதை அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, தலித் அல்லாதவர்கள் நிறைய பேர் கட்சிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இவர் வந்ததை வந்து அவங்க வரவேற்றாங்க. சரி, ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கார், வந்தால் நல்லதுதான் நம்ம கட்சிக்கு, தலித் அல்லாதவராக இருக்கார் அப்படின்னு நினச்சி அவங்க திரும்ப வந்து ஒரு பெருந்தன்மையாக அவர் சேர்த்து பதவி கொடுத்தாச்சு. அவருக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக பதவி கொடுத்தாங்க. சரி, நல்லா வேலை செய்வார் அப்படின்றதுக்காக. அவர் ஒரு அஜெண்டாவோட வந்திருக்காருன்றது அவருக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த இது அதிமுகவை வந்து கூப்பிடலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு திரும்ப சொன்னார்ல, மது ஒழிப்பு மாநாடு. அப்போ வந்து இவர் ட்விட்லாம் போட்டார் இல்லையா, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரி பங்கு போட்டு, அப்புறம் அது கரெக்டாக ஸ்டாலின் அமெரிக்காவிலேருந்து வரும்போது அதை போட்டார். போட்டு உடனே எடுத்தார். நான் எங்கள் அட்மின் போட்டாங்க, அது போட்டாங்கன்னு ஏதோ குழப்படியெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உதயநிதி பற்றி ஒரு இது போட்டார். 4 வருஷத்தில் ஒரு டெப்டி சிஎம் ஆனார், எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்னு போட்டார். உங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் உதயநிதியை கம்பேர் பண்ணி போட்டதானே பிரச்சனைங்க. ஆமாம், திருமாவளவன் வந்து சிஎம் ஆகணும்னு யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் அது அந்த சொல்கிறதுக்கு அந்த உரிமை உண்டு அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி போட்டுட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா விஷயம் வருது. புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அவர் தான் வந்து அந்த புத்தகத்தோட
பாதி ஏற்பாடுகளில் பாதி அவர் தான் பண்ணியிருக்காரு, அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. ஏன்னா விஜய் வந்து மாநாட்டில் அவர் பேசினதுக்கப்புறம் நான் அதில் கலந்துக்க முடியாது, நான் இப்போ இருக்கிற கூட்டணியில் வந்து அது வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துக்கல. அவர் கலந்துக்கிறதுனால இவரும் கலந்துக்காத இருந்துக்கணும். அப்போ உண்மையிலே அவர் கீழே ஒரு வேலை செய்கிறார். இல்லை, இவர் தானே சார் அனுப்புகிறாரா? அனுப்புகிறாரு சார். ஒரு தலைவர் வந்து நாங்கள் தான் சார் போகணும்னு சொன்னால் அனுப்பாதார், போயிட்டு வந்தேன்னு சொல்கிறார். அப்போ சரி, அவர் சொன்னதை போன்னு சொன்னால் போயிட்டாரு, ரைட்டு. அரசியல் பேசாதுன்னு சொன்னால் ஏன் அரசியல் பேசுறீங்க? அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு அனுப்புறாரு. ஏன் அரசியல் பேசுகிறீங்க? அம்பேத்கரை பற்றி தானே பேச சொன்னார், நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. நீங்கள் மன்னராட்சியை சொல்கிறீங்க, ஊழல் ஏன் சொல்கிறீங்க? இல்லை ஒரு குடும்பம் வந்து சினிமா உலகத்தையே கைப்பற்றி வச்சுருக்கீங்க ஏன் சொல்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு திமுக மேலே இருக்கிற வெறுப்பு தானே. ஸோ அதனால் இவர் வந்து ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு அஜெண்டாவோடு வந்திருக்காரு. அவர் அஜெண்டா என்னென்னா பாஜகவோட அஜெண்டா தான் அவர் அஜெண்டா. திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்கு. அந்த கூட்டணி 26லையும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது பிளவு ஏற்படுத்த முடியுமா? குடி வந்து விசிக கிடையாது, திமுக கூட்டணி தான். அப்போ அந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்த முடியுமான்ற பாயிண்ட்ல தான் ஒரு விசிகாக்குள்ளே வராரு ஆக்சுவலாக. அந்த பாயிண்ட் ஆதவரோட பிளானே பிஜேபி தான் உள்ள அனுப்புது. ஆமாம், பிஜேபி தான் இதுக்கு பின்னாடி, பிஜேபி தான் இருக்குது, வேறு யாரும் கிடையாது. சும்மா இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா பற்றியோ எல்லாம் பேசலாம் பிஜேபியில். இது பிஜேபியோட பிளான் தான். அது திமுக கூட்டணி வந்து இவ்வளோ இதே மாதிரி காம்பாக்டாக இருந்தது. இந்த பிளான்ல விஜய் இருக்காரு சார். அப்போ விஜய் பிஜேபியோட ஆளு எப்படி சார்? இல்லை, இதில் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து விஜயை தூண்டி விட்டு நீங்கள் அதிகாரத்தில் பங்குன்னு பேசுங்க, அப்போ தான் விடுதலை இவங்களை விசிகா இழுக்க முடியும்னு சொல்லி தான் அவர் பேசுகிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த அஜெண்டாவில் ஒரு பகுதி தான் விஜய் பேசியிருந்தது. ஆக்சுவலாக ஆதவுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க. திமுகவில் அணியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை வந்து உடைக்கணும் அப்படின்றது. அதில் வந்து உள்ளே சேர்றாரு, விசிகேல சேர்ந்து வேலை செய்கிறாரு. செய்யும் பொழுதே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் தூண்டி விடுறாரு. அது ஒரு வழியாக திருமாவளவன் அதை வந்து லாபகமாக சமாளித்து வெளில வராரு. அப்புறம் அந்த புத்தக வெளியீட்டு விழா வருது. புத்தக வெளியீட்டு விழா வரதுக்கு முன்னாடி மாநாட்டில் விஜய் வந்து என்னோட அரசியல் எதிரி திமுக அப்படின்றாரு. ஸ்டாலின் சொல்கிறாரு, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே திமுக அழிக்கிற நோக்கத்தில் வராங்கன்றாரு. இந்த சூழலில் திருமாவளவன் நினைக்கிறாரு, நான் போகிறது சரியாக இருக்காதுன்னு முடிவு பண்ணுறாரு. அதை பின்னாடி தான் அறிவிக்கிறார், கூட்டத்துக்கு முன்னால் தான் அவர் அறிவிக்கிறார். அப்போவே அதில் வந்து என்ன சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுருந்தா என்ன சொல்கிறார், அதாவது வந்து யாதும் தெரிந்தே தவிர்த்தோம், சூதும் அறிந்தே தகர்த்தோம். அப்போ அது பின்னாடி ஏதோ விஷயங்கள் இருக்குன்னு தான் முடிவு பண்ணிட்டார். அப்போ அந்த விஷயங்களுக்கு வந்து வெறும் ஏற்பாடு செஞ்ச விகடனோ அல்லது வந்து விஜயோ பொறுப்பு கிடையாது. அந்த ஏற்பாடு செஞ்ச ஆதவ அர்ஜுனாவும் உங்கள் கட்சியில் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ அவரும் தானே அந்த சூதில் ஒரு பகுதியாக இருக்கார். அதை அவர் கட்சியில் இருந்தபோது சொல்லாத இருந்தார். ஆக்சுவலாக உண்மை அதுதானே. சூது மறிந்தே தகர்த்தோன்னா அந்த சூதில் ஒரு பார்ட் உங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி இருக்குல்ல, அவர் தானே விழா ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் 50% இருக்கார்ல அதில். அதனால் வந்து இது வந்து விசிகால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட உள்ளே வந்திருக்காருன்னு தான். அதுக்கேற்றபடி ஒரு தலைவர் தெரியாது சார், திரும்ப அவர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு சார். அவருக்கும் தெரியாது இருந்திருக்காரு சார், அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் சார். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒருத்தர் வராரு, ஒருத்தர் நல்லா வேலை செய்கிற வராருன்னா அவரை வந்து சரி கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணலாம். விசிகாவுக்கு நல்லது தானே என்கரேஜ் பண்ணுறார். வரும்போதே ஒருத்தரை வந்து நீ இல்லை, நீ ஒரு திட்டத்தோடு வர அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு ஆமாம் இவர் அதுக்கு தான் வந்திருக்காருன்னா சதின்னு சொல்கிறாரு திரும்ப. அதனால தான் அவர் அனுப்புகிறாரு 6 மாதம் சஸ்பென்ஷன் அனுப்பிச்சு விட ஒரு பேசாமல் இருக்காரா, தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. அவருடைய நோக்கம் என்னன்னா இனிமேல் வெளியில் போயிட்டு திமுக கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு என்ன மாதிரி கூட்டணி அமைக்கணும் ஏதுன்னு அந்த மாதிரியான அவர் என்ன அவரோட தொழில் என்னவோ அதை பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் திமுக தொடர்பான அந்த வீடியோக்குள்ள போட வேண்டிய காரணம் என்ன சார்? அந்த வெற்றியில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்றார், வேற ஒன்றும் இல்லை. திமுக 21 வெற்றி பெற்றதில்லை, அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்றார். சரி கரெக்ட், உங்களுக்கு ஒரு பங்கு தான் இருக்குது. ஏன் நீங்கள் இப்போ மன்னராட்சின்றீங்க? மன்னராட்சியை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல? அப்போ கண்டிப்பாக இருக்குல்ல. அப்போ அப்பா கொண்டு வந்து இப்போ ஏன் குறை சொல்கிறீங்க? மன்னராட்சி வேலை பார்த்ததே வருதானே. மன்னராட்சிக்கு நீங்கள் தரகு வேலை பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் இப்போ குறை சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் மன்னராட்சின்னு சொன்னால் அப்போ அதுக்கு அப்பவே ஒர்க் பண்ணிடக்கூடாது இல்லை? ஆமாம், நான் எனக்கு இந்த பாலிசி வைஸ் இந்த மன்னராட்சியை பிடிக்காதுங்க, வாரிசு ஆட்சியை பிடிக்காது, குடும்ப அரசியலை பிடிக்காது, நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாகலன்னு போக வேண்டியது தானே. எதுக்கு போய் திமுக ஆட்சிக்கு வரணும்னு வேலை செஞ்சுக்கிறீங்க? அப்போ வேலை செஞ்சீங்க, பணம் வாங்கினீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்க. உங்களுக்கு பலவிதமான கோரிக்கைகள் திமுக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நிறைவேறலை. அதனால் வந்து வெளில வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போது மன்னராட்சியை எதுக்குற மாதிரியான ஒரு ட்ராமாவை போடுறீங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏதோ சில பேர் சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுனோட குரல் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளோட தொண்டரோட குரல்றாங்க. ஏங்க, விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலே 99லேருந்து இப்போ தாங்க பெரிய வெற்றியை அவங்க பார்த்துருக்காங்க. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்பகால கோஷம் அதிகாரத்தில் பங்கு, அது இயற்கையாக அமையணும், அது எதிர்காலத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது தேவையில்லாத நேரத்தில் அதை கலப்பறது இருக்குல்ல, அதுதான் இந்த சஸ்பென்ஷன் நோட்டீஸில் தெளிவாக சொல்கிறாரு திருமாவளவன். மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ கொள்கை அடிப்படையில் அவர் பேசாமல் இருந்தால் கூட கொஞ்சம் ஊர்ந்து நோக்கும்போது கட்சி விரோதமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறார்.
சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆதவோட குரல் தான் வந்து தொண்டர்களோட குரலாம். தொண்டர்களோட குரல்னா அப்போ எல்லாம் தொண்டர்கள் வந்து இவ்வளோ வருஷ காலம் தொண்டர்கள் வந்து திருமாவோட இருக்காங்க சார். வெறும் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆதவ நம்பி அப்போ போவாங்க பின்னாடி. அதானே ஏன் அது திருமாவையே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிற 2 எம்எல்ஏ அரசியல் ரீதியாக பெரிய வெற்றியை பார்த்துருக்காரு சார். பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்காரு. கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி திமுக அணியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இதுவரை உருவாகலை. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்காங்க. எந்த நம்பிக்கையில் அவர் அந்த கூட்டணி விட்டு வெளில வருவார்? அப்போ ஏன் வந்து இப்போ பிரச்சனையை உண்டாக்கிக்கணும் அந்த கூட்டணிக்குள்ளே? எதுக்கு வந்து ஒரு சந்தேகமான நிலைமைக்கு தன்னை தள்ளி கொண்டு போகணும்? ஆக்சுவலாக ஒரு சஸ்பீஷியஸான பார்வைக்கு எதுக்கு உள்ளாகணும்? கண்டிப்பாக தேவையில்லைல்ல. அதனால் ஏதோ தொண்டர்கள் பின்னா எல்லாமே ஆதோ ஒரிஜினல் பின்னாடி இருக்கிற மாதிரி பேசினா அது எப்படி சரியாகும் ஆக்சுவலாக? இல்லை சார், இப்போ பிசிகாவிலேருந்து இப்போ கிளம்பிட்டாரு. அடுத்து எங்கே சார் போவார் ஆதோ ஒரிஜினா? எங்கேயும் போக மாட்டார். இந்த கூட்டணி திமுகவுக்கு எதிரான கூட்டணியெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பார். அவ்வளோதான் அவர் தொழில். அதுதான். இல்லை டிவிகேக்கு போவார் எப்படி சார்? டிவிகேல இவர் விஜய் ஏற்றுப்பாரான்னு டவுட்டு தான். இவர் அந்த கூட்டணியை டிவிக்கே அல்லது எல்லாரும் இல்லை அவர் ஆதோ ஒரிஜினா பேசினா தான் அவரும் பேசியிருக்காரு. கரெக்ட். அவர் பேசினது வேற. அவர் பேசினது வந்து இல்லை இப்போ திரும்ப அந்த நிகழ்வுல கலந்துக்காத ஒரு இடங்கள் இருமா போட கேட்குறாங்க, கூட்டணி பாதுகாப்பில் இருக்காங்கலாம் சொல்கிறாருல்ல விஜய் சொல்கிறது. அதெல்லாம் விஜய் பேசுறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சார். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் பேசுகிறாரு. நீங்கள் அதே கட்சியில் இருக்கீங்க, அதே கட்சிக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை நீங்கள் பேசுகிறீங்கன்னா எப்படி சார் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் உங்களை அலோவ் பண்ணுவார் கட்சியில்? நீங்கள் விசிகாவில் இல்லாத பேசுங்க. இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். இப்போ சஸ்பெண்டில் இருக்கீங்க, நீங்கள் திருப்பி விசிக்காக உங்களை நீங்கள் போகிறதுல முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன வேணால் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இனிமேல் என்ன வேணால் பேசுங்க. திமுக ஆட்சியை கவுக்கிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேலையை. அவங்களோட சேர்ந்துக்கோங்க. நீங்களும் 4 பேர் இருக்காங்க, அது யாரும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களோட நீங்களும் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்து திமுக ஆட்சி ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? திமுக ஆட்சி 100% வந்து பிரமாதமாக செயல்படுதுன்னா நான் சொல்ல வரல. அதுலேயும் பல குற்றங்கள் குறைகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து அது இன்னும் ஒரு கூட்டணி கட்டுப்பாட்டோட மக்கள் அந்த சமூக நல்ல திட்டங்கள் காரணமாக ஒரு ஆதரவு பெற்றிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்கள் ஒத்த கருத்துடைய 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த 4-5 பேரோட சேர்ந்துக்கோங்க. சேர்ந்து நீங்கள் திமுக அரசை கவுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கள். அது ஜனநாயக ரீதியில் மக்கள் ஓட்டு போட்டு திமுக அரசை கவுத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. விசிகாக்குள்ளே இருந்து செய்யாதீங்கன்றதான் பாயிண்டிங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ அந்த விஜய் பக்கம் போனால் கூட இப்போ இதே விட தானே அங்கேயும் பார்ப்பாரு. விஜய் வந்து திரும்ப பிஜேபியோட சேர்க்கிற மாதிரி மனநிலையில் தானே இருப்பார் ஆதோ ஒரிஜினா. அதான் சார், விஜய் சேர்த்தாருன்னா அவருக்கு போதாத காலம் அர்த்தம். அவ்வளோதான். விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கான வேலையில் இறங்கி கூட்டணி ஒரு வெற்றி பெறணும், ஒரு அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கணும், இல்லை பாமக தேமுதிக தாவேக அதிமுக கூட்டணி அமைக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா விஜயோட அதிமுக சேரணுன்னாலே பல கண்டிஷன்ஸ்லாம் போடுவார். விஜய் கேட்குற இடங்கள், விஜய் கேட்குற பொறுப்புகள், இதெல்லாம் அதிமுக ஒத்துக்கணும் இல்லை. அதிகாரத்தில் பங்களிப்பு இதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லை. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து நடுவில் பண்ண வேண்டியிருக்குல்ல. அதுக்கு தான் அவர் போகிறார். இப்போ வெளியில் அந்த பஞ்சாயத்தான் பண்ண முடியும்னு பார்ப்பாரு. பண்ணி முடிஞ்சு யார் யார் சேர்க்க முடியுமோ சேர்த்து ஒரு திமுக எதிரான பலமான கூட்டணியை கொண்டு வருவார். அவரால் அது பண்ணலாம். அது பண்ணட்டும் அவர். ஓகே ஓகே. நான் சொல்கிறேன் அது பண்ணது நல்லதுன்றேன். விசிகால இருந்து பண்ணாதீங்கன்றேன். வெளியில போய் பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக. 2 நாட்களாகவே சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருந்துச்சு. அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதானி அவர்கள் இங்கே சென்னையில் வந்து முதல்வர் பார்த்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விவாதம் பெருசாக போணுச்சு. ஆனால் இவர் வந்து நான் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அதானி யார் தான் சார் சந்திச்சார் சென்னை வந்து? சார் அதானி வந்தார் சென்னைக்கு வந்து சில பேரை சந்திச்சாருன்னு செய்தி இருக்குது. முதல்வர் வந்து சந்திக்க மறுத்தார். சாரி சந்திக்கலை. நானும் அதானியை பார்க்கவில்லை, அதானி என்னையும் பார்க்கவில்லை. அப்போ அதானி யாரை பார்த்தாரு? அவர் வந்து அதிகார வட்டத்தில் இருக்கிற அதிகார வட்டத்துக்கு வேண்டிய வேற யாராவது பார்த்தாரா? அதெல்லாம் இன்னும் தெரியாது. அதெல்லாம் ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஆட்கள் நாளைக்கு சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கி நமக்கு வந்து என்னென்னா பலவிதமான வதந்திகள் இருக்குது அதை பற்றி. பட் அடிப்படையான பிரச்சனை என்ன சார்? அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. இந்தியாவில் வந்து சூரிய சக்தி மின்சாரம் வாங்குறதுக்காக அதானி வந்து 5 மாநிலங்களில் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்துருக்காரு. அதில் தமிழ்நாடு ஒன்று. இப்போ நம்மளுடைய பார்வை என்ன? யாருக்கு எந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது? அந்த சூழலாம் சொல்கிறாங்க ₹2.61 மின்சாரத்தை வாங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் இன்னும் குறைவான விலைக்கெல்லாம் கிடச்சிது. ஆனால் வந்து இந்த ₹2.61 அப்பாயின்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஏதோ அமௌண்ட் கை மாறி இருக்குது அப்படின்னா இந்த ₹2.61 ஃபிக்ஸ் பண்ணது யார்? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வேண்டிய மத்திய அரசு தரகு வேலை பார்த்துருக்கான். அவன் மேலே எதுவும் பிரச்சனை இல்லையா? அவனையும் தான் விசாரிக்கணும். ஆமாம். இந்த 5 மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்தான்ல, அதே மாதிரி மத்திய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருக்கான்ல, அவனும் பல தகுதி திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கான். மொத்தம் 12 GW வாங்குறதுன்னு அவன் தான் முடிவு பண்ணுறான். யார்? சோலார் எனர்ஜி கார்பரேஷன்
12 கெகாவாட்டில் 4 கெகாவாட் வந்து வேற ஒரு சூரிய சக்தி மின்சார உற்பத்திக்கு கொடுக்குறாங்க ஒரு கம்பெனிக்கு. டியூக்ஸோ அடெக்ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அது கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு 8 கெகாவாட் இவனுக்கு கொடுக்குறாங்க. 2100 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்குறாரு. யார்? அதானி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு இந்த ரேட் ₹2.66 ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் மின்சார வாரியம் என்ன சொல்லுது, இதோட கம்மியாக விலை கிடைக்குதுன்னு எல்லா மின்சார வாரியம் சொல்கிறாங்க. கடைசியில் அந்த ₹2.66 ஒத்துக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ரெக்கமெண்ட் பண்ண ரேட்டாக இருக்கிறதுனால. இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து, இப்போது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இவங்க அதானி 2300 கோடி ரூபா கொடுத்தாருல, அந்த வந்து இந்த இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு 4 கெகாவாட் ஒதுக்கினாங்கல்ல, அந்த கம்பெனி லஞ்ச பணம் வந்து ஒரு 600 கோடியோ 700 கோடியோ அதானி கொடுக்கணும். அவன் வந்து கொடுக்க முடியாதுன்ட்டான், எனக்கு பணம் இல்லைன்ட்டான். பணம் இல்லைன்னு சொன்னவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒதுக்கப்பட்ட 4 கெகாவாட்டில் 2.3 கெகாவாட்டை சோலார் எனர்ஜிக்கே திருப்பி கொடுத்துட்டான். சோலார் எனர்ஜி என்ன பண்ணா, அதை அதானிக்கே கொடுத்துட்டான். எப்படி பாருங்க, அவன் அதானி என்ன பண்ணா 8 + 2 10.3 கெகாவாட்டை வாங்கிட்டான் அவன். இப்போ அந்த 10.3 கெகாவாட்டை தான் வந்து இங்கே இருக்கிற மாநிலங்களில் இயங்குற அவன் சூரிய சக்தி மின்சாரம் வச்சுருக்கான்ல, அந்த மின்சாரத்தை வாங்க 10 கெகாவாட்டை சப்ளை பண்ணல எல்லாருக்கும். அதுக்கு தான் வந்து இங்கே ரேட்டை ₹2.61 ரேட்டை, அதுவும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை, அதுக்கு இவங்க நேரடியாக அதானி கூட அக்ரிமெண்ட் போடலாம். ஆனால் அதானியோட மின்சாரத்தை தானே வாங்க போகிறாங்க. அதனால் அதானி வந்து இங்கே வந்து இன்டெரக்டாக வந்து ஒரு நீங்கள் அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டால் கூட அதானி மின்சாரம் தானே விற்கப்படுறது. ஆனால் நேராக வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த ரேட்டுக்கு ஒத்துக்கோங்க, இந்த ரேட்டுக்கு ஒத்துக்கோங்க, இதான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும், இதை ஒத்துக்கோங்கன்னு ஏதோ பணம் கொடுத்து அந்த ரேட்டுக்கு அவங்கள வந்து ஒத்துக்கொள்ள வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் 4 மாநிலங்கள் மட்டும் இல்லை, அங்கே அமெரிக்க கோர்ட்டில் சொல்லாட்டி கூட மத்திய அரசோட சோலார் எனர்ஜி கார்பரேஷனும் சேர்ந்து தான் விசாரிக்கப்பட வேண்டியது. அங்கே இருக்கிற அதிகாரிகள், அதுக்கு மேலே இருக்கிற எரிசக்தி துறை, அதுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அமைச்சர்லேருந்து அத்தனை பேரையும் விசாரிக்கணும். அந்த பாயிண்ட் வரும்போது இந்த கனெக்ஷனில் வந்து இப்போது பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி ஜேபிசி போடணும் அப்படின்றாங்க. இல்லை சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. விசாரணை கேட்டால் தான் அந்த 5 மாநிலங்களில் என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியும். ஒரு மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போது திமுகவும் அது கேட்குறாங்க, அங்கே போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வெறும் வந்து இங்கே அன்புமணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து இது இங்கே 5 மாநிலங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால சிபிஐ விசாரிச்சா பெட்டர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இந்த சூழலில் தான் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த அஃபிஷியல்ஸ்க்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா? அப்போது அமெரிக்க கோர்ட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யார் விசாரிக்கிறது? இங்கே எந்த அதிகாரி லஞ்சம் வாங்கினா யார் விசாரிக்கிறது? அப்போ அது சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஏதாவது அதானி ஆட்கள் யாரை சந்திச்சாங்க, என்ன சந்திச்சாங்க, அப்போ தான் இந்த முதல்வர் சந்திப்பு போன்ற விஷயங்கள்லாம் வருது. இப்போ அதை மறுக்கிறார். அப்போ எந்த அஃபிஷியல்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரிய வேண்டாமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில்? அப்போ அதுக்கு விசாரணை தேவை தானே. அப்போ இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் விசாரணை நடத்த முடியாது, 5 மாநிலங்களில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அது தவிர மத்திய அரசாங்கத்தோட சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட அவங்களுடைய இதுவும் என்னன்னு பார்க்கணும். இப்போ அப்போ அதையும் சேர்த்து தான் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சிபிஐ விசாரணை தான் பெட்டரு. அப்போது அண்ணாமலை போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள் பாஜகவோட க்ளோஸாக இருக்கிறதுனால அங்கே சொல்லி சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மத்திய அரசு சிபிஐ விசாரணைனா மாநில அரசு வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. இப்போ அவர் இவங்க நாங்கள் வந்து நேரடியாக அதானியோட எந்த விதமான ஒப்பந்தமும் போடல, நாங்கள் வந்து மத்திய அரசோட தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் வெளில அதானிக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாரு. அதானியோட எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த நிறுவனத்தோட தான் நாங்கள் போட்டிருக்கோம், எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்றாங்க. ஆனால் நியூயார்க் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அதானி போய் எல்லா மாநிலங்களையும் போய் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து அந்த மத்திய அரசு சொன்ன அந்த ரேட்டை ஒத்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் வந்து இது வருது, அதானியை சந்திச்சார் சிஎம் அப்படின்ற விஷயம் வருது. அது அவர் இல்லைன்னு மறுக்கிறார். ஆனால் அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் ஒன்று வந்தது. 2012 2020 வரையும் தமிழ்நாட்டுக்கு வந்து நிலக்கரி இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. அது வந்து ஒரு தரமற்ற நிலக்கரி, அதை இறக்குமதி பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு பெருசாக லண்டன்லேருந்து ஒரு பத்திரிகை வந்து அதை பெருசாக போட்டாங்க ஆக்சுவலாக. அதை பற்றின விசாரணை நடத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க. 3000 கோடி ஊழல்னு சொன்னாங்க, அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த விடுங்க, அமெரிக்க கோர்ட்டில் இருக்கிற விஷயம், சூரிய சக்தி மின்சாரம் அதானிட்ட வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. தரமற்ற நிலக்கரியை எடுத்து நம்ம தமிழ்நாட்டு மின்சாரத்துக்கு விற்றுருக்காங்கல்ல அதானி, அதை யார் விசாரிக்கிறது? அது தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்கலாம்ல, ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்காத இருக்காங்க? அதனால தமிழ் அதை குறித்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துருக்கலாமா? எப்படி சார், இதெல்லாம் ஒரு யூகம் தான். முதல்வரை பார்க்காட்டி மற்ற இடத்துல பார்த்துருக்கலாம்ல, விசாரிக்கலன்னு தெரியுது. ஆனால் வந்து முதல்வர் சந்திச்சார்னு ஒரு வதந்தி இருக்குது.
விசாரிக்கலன்னு தெரியுது. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கிற மிஸ்ஸிங் லிங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்கவங்க சௌரியத்துக்கு யூகிக்க வேண்டியதுதான். கண்டிப்பா. அவர் சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு. அவரு யாரு முதல்வர் சந்திக்கலன்ட்டாரு. நம்ம அதை ஏத்துக்கிறோம். நீங்க அப்ப யார் சந்திச்சாரு? அவர் யாரை சந்திச்சாரு? ஒண்ணு அமெரிக்க கோர்ட்ல இருக்கிற வழக்கு சூரிய சக்தி மின்சாரம் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயம் எந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது? நிலக்கரி ஊழல் விஷயத்துல, நிலக்கரி தரமற்ற நிலக்கரி இறக்குமதி விஷயத்துல ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கல? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கண்டிப்பா. ஆனா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இவ்வளவு பெரிய ஆக்ரோஷம் தேவையா சார்? ஒரு பக்கம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறதுங்கிட்டு துரைமுருகன் அவர்கள் இதுவரை எந்த சட்டமன்றத்தில் இதுவரை இது மாதிரி பேசலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இவ்வளவு ஆக்ரோஷம் தேவைதானா சார்? இந்த விஷயத்துல டங்ஸ்டன் சுரங்க விஷயத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சுணக்கமா இருந்துட்டாங்க. அதான் அவர் எடப்பாடி கேட்டது கரெக்ட் தானே சார்? 10 மாசம் ஆமா, அது கேட்கறது கரெக்ட் தான் சார். அது கேட்கறது கரெக்ட் தான். சிங்க ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாம். பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி மாதம் ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க. 10 மாதம் சும்மா இருக்கீங்க. நவம்பர் மாதம் லெட்டர் எழுதுறீங்க பிரதமருக்கு. உடனே அந்த கன்சர்ன் மத்திய அமைச்சர் என்ன பண்ணுறாரு? எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிவிக்கல, அதனால தான் ஒப்பந்த புள்ளி விட்டோம்னு சொல்கிறாரு. அது வெளியில் எக்ஸ்தலத்தில் வந்த பிறகு தான் போராட்டமே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஆமாம், அங்கே போராட்டம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானத்தை அசம்பிளியில் கொண்டுறீங்க. அப்போ இந்த 10 மாத காலம் ஏன் சும்மா இருந்தீங்க? 10 மாதம் எடப்பாடி கேட்குற விஷயம் கரெக்ட் தான். ஆமா, அதுல வந்து தப்பு கிடையாது. 10 மாசம் கவர்மெண்ட் சும்மா தான் இருந்திருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒப்பந்த புள்ளி கோரிட்டான்ல அவன். அப்போ இன்னொரு கேள்வி ரைஸ் ஆச்சு. அந்த கனிம வள திருத்த சட்டம் வந்தபோது நீங்க எதிர்த்தீங்களா இல்லையா? நீங்க இது ரொம்ப வலிமையா எதிர்க்கலன்னு எடப்பாடி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? யாரு? நம்ம முதல்வர் இல்லை, நாங்க வலிமையா எதிர்த்தோம், திமுக எதிர்த்துது. ஆனா அங்க வந்து மணிப்பூர் போன்ற விஷயங்கள்னால போராட்டத்தினால உறுப்பினர்கள்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். பல நேரங்களில் வந்து அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு பலவிதமான சட்டங்களை நிறைவேற்றி விட்டது. அதுல ஒண்ணுதான் இது. நாங்க எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்கோம்னு முதல்வர் சொல்றாரு. ஆனால் முதல்வர் வந்து அன்னைக்கு அவர் முதல்வர் முகமே சரியில்லை. ஏன்னா துரைமுருகன் கொடுத்த பதில் வந்து சரியில்லை. ஆமா, எடப்பாடி கேட்கறதுக்கு துரைமுருகன் திருப்தியான பதிலே கொடுக்கல சார். துரைமுருகன் வந்து பதட்டமடைஞ்சிட்டாரு முதல்வர் அவர்கள். துரைமுருகனுக்கு வயசாயிடுத்து. அவரால் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் இந்த சமயத்துல வந்து ரிசைன்மெண்ட் போறது அவருக்கு நல்லது, திமுக அரசுக்கும் நல்லது. இளைஞர்களுக்கு வழிவிடன்னு சொல்ல வரீங்க? அவரை நான் குறை சொல்லலை. அவருக்கு வயசாகிடுத்து, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவரால் தீவிரமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இலாக்கால சாத்தனூர் டேம்லையும் அதுதான் நடந்தது. இப்போ இந்த டங்ஸ்டன் விஷயத்துலையும் அதுதான் நடந்திருக்கு. அவரால் தீவிரமாக எதையும் ஃபாலோ பண்ண முடியல. ஒரு காலத்தில் நல்ல திறமையான மந்திரியாக இருந்தார் சார். ஏஜ் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார். நோய் ஏஜ் ஆனாலே மறந்தியெல்லாம் வந்துடும் சார். அவருக்கு பலவிதமான நோய்கள் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் அவரால் எஃபெக்டிவாக செயல்பட முடியல. அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து சங்கடமான விஷயம். சீனியர் மோஸ்ட் மெம்பராக இருக்காரு. அவரை போக சொல்லவும் முடியாது. அவரை வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் திருப்தி கிடையாது. அன்றைக்கி வந்து எடப்பாடி கேட்க பேச துரைமுருகன் சொன்ன பதில் அவருக்கு முதல்வருக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லைன்னு ஒரு மூஞ்சிலே தெரியுது. அப்செட் ஆகிட்டே இருக்காரு. அவரே எழுந்து பதில் சொல்றாரு. இவர் வந்து ஆத்திரப்படுறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரியல. தெரிஞ்சாங்கன்னா அரசியல் ரீதியாக எடப்பாடியை மடக்கிருப்பாங்க. 2 பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. என்னன்னா அந்த கனிம வள எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா சார் இந்த கேள்வி? சார், ஒரு மசோதா ஒன்று வருது அப்படின்னா, ஒரு தீர்மானத்தை அசம்பிளியில கொண்டுறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கன்சர்ன் மந்திரி கையில வச்சுக்கணும் சார். இந்த மசோதா மத்திய அரசு எப்போ கொண்டு வந்தது? அது எப்படி எந்த சூழலில் கொண்டு வந்தது? என்னைக்கு கொண்டு வந்தது? யார் ஆதரிச்சாங்க? இவ்வளவு தூரம் அவர் பேசுறாரு எடப்பாடி. அன்னைக்கு மட்டும் இந்த முதல்வரோ இல்லை துரைமுருகனோ ஐயா கரெக்ட் நீங்க சொல்றதெல்லாம் மாநில அரசு மத்திய அரசோட அதிகாரத்தை மாநில அரசோட அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்கிறதுக்கு நாங்கள் துணை போயிட்டோம். நீங்கள் வந்து ஒரு குறை சொல்கிறீங்க. நீங்கள் நாங்கள் துணை போல நாங்கள் வலிமையாக குரல் தான் கொடுத்தோம். அவங்க மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் அதிமுக தம்பிதுரை என்ன பண்ணாரு? அதை ஆதரித்து ஓட்டு போட்டாரா இல்லையா? ஐ சப்போர்ட் த பில் சொன்னாரா இல்லையா? அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அங்கே கனிம வள சட்டத்தை ஆதரிச்சு இங்கே வந்து எங்களை பார்த்து குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? 2 பேரில் ஒருத்தர் கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அந்த 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 டெலிபரேஷன் பாருங்க. அந்த சபை நடவடிக்கைகள் 2 பேரும் இதை பேசவே இல்லை. ஆமா, 2 பேருக்கு இது தெரியவும் இல்லை. தெரிஞ்சதை பேசியிருப்பாங்களே. நீ ஏன் அங்கே ஆதரிச்சு நீங்க வந்து பேசணும்னு கேட்டா அடுத்தது எடப்பாடி பேசியிருக்கவே மாட்டார், உட்காந்துருப்பாரு. அவர் ஆவேசமா அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே வந்திருக்காது. அவர் சாமியா ஆடி இருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த தெரியாம பேசாம இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியாம மறுபடியும் நான் அந்த லெட்டர் எழுதினேன், இந்த லெட்டர் எழுதினேன், இந்த லெட்டர்ல அது இருந்தது, அந்த லெட்டர்ல இது இருந்தது. உடனே அவர் உச்சகட்டமா அவர் போயிட்டார். யாரு? முதல்வர். ஐயா நான் பதவியில் இருக்கிறேன், இது வராது. நான் அது வந்ததுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன். இதை விட ஒரு உச்சபட்ச உறுதிமொழி கொடுக்க முடியாது. அதை சொல்லிதான் ஆப் பண்ணது. இது உச்சகட்டமா அது வேண்டியது. எடப்பாடியோட திரும்ப கேட்கிறாரு. அது வேண்டியதே இல்லை. நான் கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சொல்றேன், அந்த உச்சகட்ட உறுதிமொழிக்கு வந்து இவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ரொம்ப பேசுறீங்க? உங்க தம்பிதுரை அங்கே ஆதரிச்சுட்டு வந்து இங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா
அதுக்கப்புறம் எடப்பாடி ஆஃப் ஆகிருப்பாரு. இவங்க 2 பேரும் கேட்கவே இல்லையே சார் அதை. அப்போ யார் மேலே குற்றம்? நான் முதல்வரை விட்டுருங்க, அவருக்கு பல வேலைகள் இருக்கும். அந்த மந்திரி இலாக்கா மந்திரி துரைமுருகன் என்ன பண்ணாரு? அவருக்கு ஏன் இது தெரியல? கூட இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? கூட இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அவங்களாம் என்ன பண்ணாங்க? டேட்டாஸ் எடுத்து கொடுக்க முடியாது சார். இதெல்லாம் தான் சார், இதெல்லாம் தான் இந்த மந்திரி உஷாரா இருக்கணும். அதிகாரிகள் இன்னைக்கு அவன் மெத்தனமா தான் இருப்பான். அவனுக்கு என்ன சார் வந்தது? அரசியல் ரீதியாக திமுக இருந்தா போனான்னு அவனுக்கு என்ன வந்தது? அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்து தான் இருப்பான் அவன். அது அமைச்சர் என்ன பண்ணும் சார்? அந்த டெலிவரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது டெல்லியில ஃபோன் பண்ணி உடனே கேட்க வேண்டாமா? அந்த மசோதா என்னைக்கு பாஸ் ஆச்சு, என்ன கேளியா? உடனே கேளியா? அந்த மசோதா வந்து உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணலாமே சார். எதுவுமே பண்ணாதான் நீங்க அந்த அந்த எடப்பாடியோட பேச்சை நீங்க கேட்டுன்னு உட்காந்துருந்தீங்கல்ல, அது வந்து அரசியல் ரீதியாக திமுகவுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர். அதுக்கு காரணம் துரைமுருகன். கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வை சந்திப்போம் சார். மிக்க நன்றி. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.